further here and you can just see here his outlet is there. Happy decoration. Totally 4 floors are there. This is outlet. You will get A to Z birthday products. Very, very happening products. Latest trending products. You will get amazing place. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கன்னடா வீடியோவும் உண்டு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கோம், என்னடா இது இன்ட்ரொடக்ஷன் வந்து காணோம், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னுட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அது என்ன வீடியோன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, இது ஒரிஜினல் லாங்குவேஜ் இல்லை. அந்த வீடியோவுடைய யூடியூப்லே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா, செட்டிங் வந்து மற்ற லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜில் இருந்து பேசும்போது, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறோம் வச்சுக்கோங்க, காமனாக புரியறதுக்காக என்ன பண்ணியாருதுன்னா யூடியூப் இங்கிலீஷில் ஆடியோ ட்ராக் மாற்றி விட்டுருது. ஓகேங்களா? செட்டிங் அது வந்து நிறைய பேருக்கு அந்த செட்டிங் தெரியறதில்ல. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது அந்தந்த வீடியோவுடைய யூடியூப்பில் நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறையா பேர் இது ஏன் வந்து லாங்குவேஜ் இப்படி ஆகுது, உங்கள் வாய்ஸ் இல்லைங்களா அப்படின்னு அவங்கள கேட்குறத நான் பார்த்தேன். கண்டிப்பாக இது நம்ம போய் செட்டிங்கில் சும்மா ஒரு 2 ஸ்டெப் பண்ணாவே இது என்ன ஆகிடும்னா சரியாயிடும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது தெரியாதவங்களுக்காக நான் வந்து இதை எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இப்படி இது கன்னடா வீடியோவாக நம்ம சேனலாக இருந்தாலும் இதை சொல்லித்தரலாம், யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா நம்ம சேனல் மூலயமா. அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் வீடியோ கன்னடா வீடியோ இதுக்கப்புறம் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ எப்படி இந்த செட்டிங் மாற்றலான்றதை பார்க்கலாம். இது வந்து வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தெரியுன்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கன்னடா நம்ம பார்க்கும்போது யூடியூப்பில் இது மாதிரி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது அந்த வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு சைடில் செட்டிங் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே கீழே பாருங்கள் 1 2 3 4th ஆப்ஷன் ஆடியோ ட்ராக் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த வீடியோவுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ இதோடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன, ஹிந்தி லாங்குவேஜ்னு காமிக்குது. இப்போ நம்ம போய் என்ன பண்ணணும், அது ஹிந்தி லாங்குவேஜ்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ண உடனே வீடியோடைய ओरिजिनल लैंग्वेज வந்துரும். இப்போ பார்க்கலாம் வாங்க. काफी ज्यादा सुंदर, काफी ज्यादा प्यारा कलेक्शन जिसके अंदर इन विच आर बिस्किट कलर डॉट, इसका आपका फुल साइज का पिलो कवर एंड इसकी क्वालिटी काफी ज्यादा अच्छी है एंड ये है इसका बैक प्रिंट। आपको स्टिच यहाँ पे काफी ज्यादा अच्छी मिलने वाली है। इसमें आपके सिंगर से सिलाई இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிட்ட பேர் ஹிந்தியில் வரது கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது எதனா ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஆடியோ ட்ராக் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் கன்னடா த்ரூ தமிழ். ஹாய் வணக்கம், ஹாய் வணக்கம், ஹாய் நமஸ்காரா, நமஸ்தே கூட சொல்கிறாங்க. நமஸ்தே நமஸ்காரா, நமஸ்தே வந்து ஹிந்தியில் சொல்லுவோம் இல்லைங்களா, நமஸ்தே நமஸ்காரா ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஹவ் ஆர் யூ அப்படின்றதுக்கு ஹேகிதீரா, அதாவது எப்படி இருக்கீங்கன்றதுக்கு ஹேகிதீரா, எப்படின்றதுக்கு ஹேகேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஹேகிதீரா, ஹேகிதீரா அப்படின்னு சேர்த்து சொல்லணும். நல்லா இருக்கீங்களா அப்படின்றதுக்கு சென்னாகிதீரா, சென்னாகிதீரானா நல்லா இருக்கீங்களா, சென்னாகின்னும் போது அது நல்லா அப்படின்ற மீனிங். சென்னாகிதே அப்படின்னா நல்லா இருக்குது அந்த மீனிங். நன்றாக இருக்கிறேன் அப்படின்னும் போது சென்னாகிதினி அப்படின்னு வரும், சென்னாகிதினி அப்படின்னு வரும். நல்லா இருக்கேன். உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு, உங்கள் பெயர் என்ன அப்படி கேட்குறதுக்கு நிம்மா எசரேனோ, நிம்மா எசரேனோ, எசருன்னா பெயர். ஓகேங்களா? நிம்மா எசரேனோன்னா உங்கள் பெயர் என்ன, உன் பெயர் என்னன்னுட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல், அதாவது நம்ம ஈக்குவல் ஏஜ் அவங்க கூடயே கேட்கும்போது நின்னா எசரேனோ, நின்னா எசரேனோ, நிம்மா நம்புது உங்கள், நின்னா நம்புது உன் பெயர் என்னன்றதுக்கு நின்னா எசரேனோ. என் பெயர் மாலா, என் பெயர் மாலா அப்படின்றதுக்கு என் அப்படின்றதுக்கு நன்னா. ஓகேங்களா? நன்னா என்னுடைய, எசரு பெயர், மாலா நன்னா எசரு மாலா அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன விஷயம், அது மாதிரி கேட்குறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்றதுக்கு ஏனு சமாச்சாரா, ஏனு சமாச்சாரா. இந்த சமாச்சாரா தமிழில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. அது மாதிரி ஏனு சமாச்சாரா. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு
ನಿಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ ನಿಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ ನಿಮ್ಮ ಮನೆ எல்லிதே அப்படியும் கேட்பாங்க. அந்த எல்லி இதேன்றது எல்லிதே அப்படி கூட கேட்குறாங்க. என் வீடு எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ளது. என் வீடு எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ளதுன்றதுக்கு ನಮ್ಮ ಮನೆ எலக்ட்ரானிக் சிட்டிಯಲ್ಲಿ ಇದೆ. நம்ம மனை எலக்ட்ரானிக் சிட்டிಯಲ್ಲಿ ಇದೆ. அது மாதிரி சொல்லலாம். காலை உணவு ஆகிவிட்டதா? சாப்பிட்டியான்னுட்டு நம்ம டிஃபனுக்கும் அதான் கேட்போம் இல்லைங்களா? அதாவது காலையிலேயும் அதான் கேட்போம், மதியமும் சாப்பிட்டாச்சா கேட்போம். அதை வந்து காலையில் கேட்கும்போது திண்டி ஆயிட்டா அப்படி கேட்கலாம், காலை உணவு. மதிய உணவு ஆகிவிட்டதான்றதுக்கு லஞ்சு அது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஊட்ட ஆயிட்டா கேட்கலாம். திண்டி ஆயிட்டானா காலையில் டிஃபன் ஆயிட்டான்ற மீனிங், டிஃபன் ஆயிட்டானும் கேட்கலாம். ஊட்ட ஆயிட்டானா மதிய உணவு சாப்பிட்டீங்களான்ற மீனிங். நீ கன்னடா கற்றுக்கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறதுக்கு, நீ கன்னடா படிச்சுட்டு இருக்கியா கற்றுக்கிட்டு இருக்கியா அப்படி கேட்குறதுக்கு நீனு கன்னடா கலித்தா இதியா. நீனு கன்னடா கலித்தா இதியா. கலினா கற்றுக்கொள்கிறது, கற்றுன்னு இருக்கிறது. கலித்தான்னும் போது அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை காமிக்குது. ஓகேங்களா? நீங்கள் கன்னடா கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களான்றதுக்கு ரெஸ்பெக்டாக கேட்கும்போது நீவு கன்னடா கலித்தா இதீரா வரும். நான் கன்னடா கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் கன்னடா கலித்தா இதினி. அந்த தா வந்தாவே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு. திண்டி ஊட்டா காஃபி டீ ஆயித்து. அந்த ஆயித்தான்றதுக்கு நம்ம ஆயித்துன்னுட்டு ஆன்சர் பண்ணலாம். காஃபி ஆயித்தா கேட்டால் காஃபி ஆயித்து, டீ ஆயித்தா கேட்டால் டீ ஆயித்து, திண்டி ஆயித்தா கேட்டால் திண்டி ஆயித்து அப்படி சொல்லலாம். அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. சரி போயிட்டு வரேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு மத்தே சிகோனா அப்படி சொல்லலாம். அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போகி பர்த்தினி அப்படி சொல்லலாம். போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் போயிட்டு வரேன் அப்புறம் பார்க்கலான்றதுக்கு ஹோகி பர்த்தினி மத்தே சிகோனா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே பாய். ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மத்தே சிகோனா. பாய்.